வணக்கம் நண்பா. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. அஃபிஷியல் ஆன்சர் கீயும் செக் பண்ணியாச்சு. இப்ப எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருக்கும். கட் ஆஃப் என்னவா இருக்கும்? கரெக்டா? அந்த டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, உங்க மனசுல இருக்கிற இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான டேட்டா வச்ச ஒரு பதில தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதை வச்சு கட் ஆஃப் எப்படி இருக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். ஓகே, முதல்ல கட் ஆஃப் எப்படி கணக்கு போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிற சில முக்கியமான நம்பர்ஸை பார்த்துடலாம். இது தெரிஞ்சாதான் நம்ம கட் ஆஃப் கணக்குக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். பாருங்க, இந்த வருஷம் போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அறிவிக்கப்பட்ட மொத்த வேக்கன்சி 3665. அதாவது இத்தனை பேருக்கு வேலை கன்ஃபார்ம். அடுத்த கேள்வி, ஏன் 1:5 ரேஷியோல கூப்பிடுறாங்க? அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர். இது ஏன்னா பிசிக்கல் டெஸ்ட்ல ஹைட் மாதிரி விஷயங்கள்ல சிலர் டிஸ்குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. சோ அதை பேலன்ஸ் பண்ணதான் இந்த ஏற்பாடு. அப்போ மொத்தமா எத்தனை பேரை பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கணக்கு தான். 3665 வேகன்சிய 5ஆல பெருக்குனா நமக்கு வர்றது 18325. ஆமா, 18325 பேர் அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க. சரி, அடுத்ததா ரேங்க் லிஸ்ட் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாருங்க, ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சின்னு எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க டாப் மார்க் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல நீங்க ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷன் கோட்டால தான் செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி செலக்ட் ஆவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நாம இந்த விளக்கத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இப்போ பார்த்த டேட்டா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் வச்சு கட் ஆஃப் என்னவா இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர்ஸ பாருங்க. ஓசி, பிசி, எம்பிசின்னு இந்த 3 பெரிய கேட்டகரியிலிருந்தே ஆயிரக்கணக்கான பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. இத பார்க்கும்போதே காம்படிஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு நமக்கு புரியுது இல்லையா? சரி, இதுதான் அந்த டேபிள். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அடுத்த ரவுண்டுக்கு போக மினிமம் எத்தனை கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கணும்னு இதுல இருக்கு. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கணிப்பு தான். உண்மையான கட் ஆஃப் இதுல இருந்து 1-2 கேள்வி கூடலாம் இல்ல குறையலாம். ஓகேவா? சரி, இந்த கணிப்பெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அதை பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? உங்க மார்க் எவ்வளோவா இருந்தாலும் சரி, பரீட்சை எழுதின எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான அட்வைஸ். இந்த நம்பர் 40+. இந்த நம்பரை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி. நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்றதுக்கு இதுதான் முக்கியம். சோ ஃபைனல் அட்வைஸ் இதுதான். உங்க ஸ்கோர், அதாவது நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணின கேள்விகளோட எண்ணிக்கை 40 இல்ல அதுக்கு மேல இருந்தா தயவு செஞ்சு பிசிக்கல் டெஸ்டுக்கான பிராக்டிஸை நிறுத்தாதீங்க. கட் ஆஃப் சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மாறலாம். அந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த அனாலிசிஸ ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். உங்க நம்பரை கூப்பிடும்போது நீங்க ரெடியா இருப்பீங்களா? அதனால உங்க தயாரிப்பு மட்டும் நிறுத்தாதீங்க. வெற்றி